பிக் பாஸ் அடிக்டடான ஆட்கள் இருக்காங்கல்ல. அது 24 ஹவர்ஸ் லைவாவும் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ அவங்கலாம் என்ன பண்ணுவாங்க அடுத்து? இல்ல நீங்க கேக்குறது என்னையே கேக்குற மாரி இருக்கு. ஏன்னா நானுமே 24 அடிக்டட் ஹவர்ஸ் இல்ல? தான் பார்ப்பேன். வின்னிங் லிஸ்ட்ல வந்து கோல்மால் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ம். இவங்களுக்கு கால் போகுது, இவங்களுக்கு கால் போகல அப்படின்ற மாதிரி. ஆமா. அது அந்த உண்மை தான் நிறைய பேர் அது வர பார்த்துருந்தாங்க. ஆமா கரெக்ட் தான். இப்ப அரோராக்கு ஏன் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு தாட் தான். இப்ப இந்த 1வது நாள்ல இருந்து 105வது நாள் இருக்கு இல்லையா? இந்த 105 நாள் வரைக்கும் அவங்க வந்து ஒரு 5 வாரம் விளையாடவே இல்ல. ஓகே. அவங்க ஃப்ரெண்டோடைய வீடியோ வருது. கேளேன் நீ வந்து ஏன் வாய மூடிட்டு இருக்க? நீ சண்டை போடு, கேளு. ஏன் விளையாடாமயே இருக்க? அப்படின்ற அந்த இன்ட்டுக்கு அப்புறம் தான் அவங்க விளையாட தொடங்குறாங்க. அப்ப என்னுடைய கணிப்பு என்னன்னா, இப்போ 1வது நாள்ல இருந்து விளையாடினவங்க எல்லாம் பைத்தியமா? அரோரா எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் அப்படின்ற மாதிரி விளையாடவே இல்லை. அதுக்கப்புறம் தான் கேம் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ திவ்யா டைட்டில் அடிச்சிருக்காங்க. பட் திவ்யாவும் வந்து ஒரு வைல்ட் கார்டாக பாதியில் தானே வந்தாங்க. ஸோ இது ரெண்டுமே கன்சிடர் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. இதை பற்றி உங்களுடைய பாயிண்ட்? கன்சிடர் பண்ணலாம். ஆனா அந்த அளவுக்கு மேக்ஸிமம் மக்கள் ஓட்ட தாண்டி பிஆர் தானே ஒர்க் ஆகுது. Right. ஸோ அதனால பிஆர் ஒர்க் அவங்களுக்கு ஜாஸ்தியா இருந்திருக்கலாம். அன்எக்ஸ்பெக்டட் நடந்த அந்த விஷயம் வந்து இந்த ரெட் கார்டு 2 பேரோட என்ட்ரி தான். அதில் வந்து கமருதீன் ஆல்ரெடி உள்ளே வராங்க அப்படின்ற மாதிரி சில டாக்ஸ் இருந்தது. பார்வதி இல்லைன்ற மாதிரி இருந்தது. சடனாக பார்வதியோடைய என்ட்ரியும் உள்ளே இருந்தது. ஸோ இது இது எப்படி நடந்தது? நிறைய பேர் வந்து பார்வதி அப்பாலஜி கேட்டு தான் வந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எப்படி நடந்தது? அப்பாலஜி அவங்க கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க ஆக்சுவலா அவங்களை இன்வைட் பண்ணும்போது அவங்க வரலன்னு சொல்லிட்டாங்க. ஓகே. இப்போ பார்வதி வந்து பேசும்போது சாண்ட்ரா வந்து நான் வரட்டா அப்படின்ற மாதிரி வாண்டடாக கேட்டு ஸ்டேஜுக்கு வந்து பேசினாங்க. அகெயின் அது சாண்ட்ராவோட ஒரு மாதிரி ஒரு கேம் பிளேவா வெளியே வந்துட்டோம், இல்லைனா அது உண்மையான மன்னிப்பு கேட்டு 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறதுக்கான தருணமா என்ன? இல்ல எனக்கு தெரிஞ்சு பாரு தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆமா, சாரி அப்படின்னு கேட்டாங்க. சாரின்ற மாதிரி கேட்டாங்க. அது எனக்கு உண்மையா தெரிஞ்சுது. சாண்ட்ரா சைடு எனக்கு உண்மையா தெரியல. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா வந்து மூவி வேர்ல்டு மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என் கூட நடந்து முடிஞ்ச பிக் பாஸ் பற்றியும் நேற்று நடந்த ஃபைனல்ஸ் பற்றியும் நம்ம கூட டீட்டெயிலாக பேசுறதுக்கு பிரியா மேடம் தான் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ரைட். பிக் பாஸ் பற்றி நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சின்ன சின்ன மீம்ஸ்லாம் பார்த்து எனக்கு அதை பற்றி ஒரு சின்ன ஒரு கியூரியாசிட்டி இருந்தது, நான் கேட்டுக்கலாம் அப்படின்ட்டு. பிக் பாஸ் அடிக்டடான ஆட்கள் இருக்காங்கல்ல, அது 24 ஹவர்ஸ் லைவாகவும் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ அவங்களாம் என்ன பண்ணுவாங்க அடுத்து? ஏன்னா காலையிலேருந்து அந்த மீம்ஸாக நான் கொஞ்சம் அதிகமாக பார்த்துருந்தேன். 105 நாள் 6 நாள் மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் அதே பார்த்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கு ஐயோ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்ற ஒரு மூடில் இருப்பாங்க. ஸோ நீங்கள் எப்படி அவங்களாம் இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? அன்றாட வாழ்க்கையை பார்க்க போயிடுவாங்களா? இல்லை 5 நாள் 6 நாள் உங்களுக்கு அந்த போரிங் செக்மெண்ட்லேயே இருக்குமா எப்படி? இல்ல நீங்க கேக்குறது என்னையே கேக்குற மாதிரி இருக்கு. ஏன்னா நானுமே 24 ஹவர்ஸ் தான் பார்ப்பேன். சூப்பர். ஸோ இங்கே ஷூட்க்கு வரும்போது கூட காதுல ஒரு சைட்ல மட்டும் போட்டு கேட்டுட்டே தான் வருவேன். ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு கூட மிஸ் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. என்னன்னா இந்த 105 டேஸ் வந்து ஆ, கிட்டத்தட்ட நம்மளும் பிக் பாஸ் கூடவே வாழ்ந்திருக்கோம் அப்படிங்கிறதுனால, ஏன்னா கண்டஸ்டன்ஸாவது எவிக்ட் ஆகி வெளியில போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஆனா அவங்க அக்ரிமெண்ட் சைன் பண்றாங்க. நம்ம அக்ரிமெண்ட் சைன் பண்ணாமலே வந்து அது பிக் பாஸ் கூடவே ஆமா அது கூடவே வாழறதுனால இன்னைக்கு காலைல எழுந்ததுமே என்னையே அறியாமலே 9 மணி ப்ரோமோ வந்துச்சான்னு பார்த்தேன். சோ அந்த அளவுக்கு அதுல உள்ள ஊறி போயிடுது. அதனால கொஞ்ச நாள் ஒரு 1 வீக் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கும். அதுக்கப்புறம் அகைன் நார்மல் ஆயிடும். இல்ல நைட்டு அந்த 9:30 ஆனா டிவி பார்க்குறது, நம்ம இந்த லைவ் பார்க்க அந்த ஒரு மோட்ல தான் இருக்கும். ஓகே. இப்போ நேற்று ஃபைனல்ஸ் முடிஞ்சிருக்கு. நம்ம அதை பற்றி இந்த ஃபர்ஸ்ட் அவார்ட்லேருந்து அப்படியே பேக்கில் வருவோம். 4th ஐ மீன் பிளேஸ் வந்து அரோரா, 3rd விக்ரம், 2nd சபரி, 1st திவ்யா. இது எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா கொஞ்ச நாள் முன்னாடி கூட நீங்களும் ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க, சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி மேபி இந்த வின்னிங் லிஸ்ட்டில் வந்து கோல்மால் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவங்களுக்கு கால் போகுது, இவங்களுக்கு கால் போகலை அப்படின்ற மாதிரி. அது அந்த உண்மை தான் நிறைய பேர் அது வர பார்த்துருந்தாங்க. ஸோ இப்போது ஆடியன்ஸ் எதிர்பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு நம்புகிறோம். இது உங்களோட கருத்து என்ன? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆமா கரெக்ட் தான். இப்ப மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் நம்ம இதெல்லாம் வந்து நம்ம ஒரு பொருட்டா மதிக்காம அப்படியே விட்டுருந்தோம் அப்படின்னா, மேபி அரோரா நேத்து டைட்டில் அடிச்சிருப்பாங்க. ஆ, கிட்டத்தட்ட நம்ம வந்து இல்ல அவங்க இப்படிதான் சொல்லும்போது தான் வந்து ஓகே ஆடியன்ஸ் சைட்ல இருந்து ஸ்ட்ராங்கா வர்றத கூட சேனல் யோசிச்சிருப்பாங்க. இன்னொன்னு வந்து ஆ, திவ்யா வந்து நிறைய பிஆர் ஒர்க் பண்ணிட்டு போயிருக்காங்க. அவங்க ஃபுல்லா பிஆர்னால தான் வந்து இதுவாகுறாங்க, ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிற லெவலுக்கு நம்ம சொல்லவே வேணாம். அவங்களுக்கு அவ்வளோ நெகட்டிவ் வந்து போச்சு.
ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த 4 பேர்ல வந்து வெளியில அதாவது அன்அஃபிஷியல்ல வந்து வோட் லிஸ்டிங்லயே வந்து திவ்யா தான் மேல டாப்ல ஆமா, இருந்தாங்க. ஆமா. அதுக்கு அடுத்து சபரி, விக்ரம் அப்புறம் அரோரா. அதுதான். ஸோ அந்த பேசிஸ்லயே போயிடலான்றதுக்காக சேனல் அப்படியே கன்டின்யூ பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற மாரி தான் ஓகே. என்னுடைய கருத்து. மேபி விக்ரம்க்கு சாரி அரோராக்கு பதிலா விக்ரம் அனுப்பிச்சிருந்தாங்கன்னா நானே காண்டாயிருப்பேன். ரைட், அந்த அளவுக்கா விக்ரம் ஒண்ணும் ரைட், பண்ணல ரைட். அப்படிங்கிற மாரி ஆயிருப்பேன். ஸோ அந்த டிசிஷன் கரெக்ட்டா எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாரி தான் வந்து எனக்கு தோணுச்சு. 4 பேர்ல ஓகே. அவங்க வாங்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க ஆர்க்யூ பண்ணியிருக்காங்க. ம்ஹ்ம். நெறைய இடத்துல சண்டை போட்டுருக்காங்க. வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்காங்க. சில இடங்கள் கேம் விளையாடுன மாரி தெரிஞ்சுது. விக்ரம் வந்து ரொம்ப சைலன்ட் கேம் விளையாடுன மாரி இருந்தது. ம்ஹ்ம். சபரி விளையாடாத மாரி பாதி நாள் விளையாடினாரு, பாதி நாள் அதனால இல்ல. விளையாடாத மாரி ஆமா. அ அப்படி எனக்கு தோணுச்சு. அப்படி பார்க்கும்போது எல்லா கலவையும் கலந்தா மாரி இருந்தது அங்க திவ்யா தான். ஸோ அவங்களுக்கு அந்த டைட்டில் போயிருக்குது. ஓகே தான். அரோராக்கு ஏன் போகக்கூடாது அப்படின்ற மாரி ஒரு தாட் மேம். கேட்கலான்னு. இப்ப இந்த 1வது நாள்லருந்து 105வது நாள் இருக்கு இல்லையா? ம். இந்த 105 நாள் வரைக்கும் அவங்க வந்து ஒரு 5 வாரம் விளையாடவே இல்ல. ஓகே. அவங்க சர்வே பண்ணது எப்படி இருந்ததுன்னா, துஷார் இருந்த வரைக்கும் 5 ஆமா. வீக்ஸ் வந்து துஷார்ன்னு இருந்தாங்க. அதுக்கப்புறமாவும் கொஞ்ச நாள் வந்து கமருதீன், ம். வினோத் கூட தான் பேம்பர் கிட் மாரி இருந்தாங்க. ஒரு கட்டத்துல வந்து நீ ஒண்ணுமே இல்ல, உனக்கு சொல்றாங்களே, உன்ன சுத்தி இருக்கவங்க நீ பாயிண்ட் பேசுவ, ஆனா இப்ப பேச மாட்டேங்கிறேன்னு சொல்றாங்களே, உனக்கு ஒண்ணுமே புரியலையா? அப்படின்னு கேட்கும்போது தான், அதுவும் வந்து ஒரு 50வது நாளுன்னு நெனைக்கிறேன். அவங்க ஃப்ரெண்டோடைய வீடியோ வருது. ம்ஹ்ம். கேளேன், நீ ஆ. வந்து ஏன் வாய மூடிட்டு இருக்க? நீ சண்ட போடு, கேளு. ஏன் விளையாடாமயே இருக்க? அப்படின்ற அந்த ஹிண்ட்டுக்கு அப்புறம் தான், அவங்க விளையாட தொடங்குறாங்க. அப்ப என்னுடைய கணிப்பு என்னன்னா, இப்போ 1வது நாள்லருந்து விளையாடினவங்கலாம் பைத்தியமா? ம். 1வது நாள்லருந்து விக்ரம் வந்து வோட்டிங்ல வரல ஓகே. பட் அவர் வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்காரு, சண்ட போட்டுருக்காரு. ஒரு விதமா கொண்டு போயிருக்காங்க. சபரி கொண்டு போயிருக்காரு, கனி கொண்டு போயிருக்காங்க. எனக்கு என்ன ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம்னா, என்னுடைய டாப் 5 லிஸ்ட்ல நான் கனிய வச்சிருந்தேன். ரைட். அந்த வீக் நான் நம்ம சேனல் சொல்லிட்டு நான் போறேன். அந்த வீக் கனி எவிக்டட். எவிக்டட். ரைட். நான் எதிர்பார்க்கவே இல்ல. நான் டிக்கெட் டூ ஃபினாலே கனி நல்லா விளையாடுவாங்கன்னு நான் ம். நெனச்சேன். அமித் நல்லா விளையாடுவாருன்னு நெனச்சேன். அப்படி தூக்குறாங்க அப்படின்னும்போது, அப்ப அந்த அளவுக்கு அரோரா என்ன பண்ணியிருக்காங்கன்ற ஒரு யோசனை வருது ம். இல்லையா? ம். அந்த யோசனை தான் எனக்கு வந்து எப்படி இவங்க வந்தாங்க? அப்படிங்கிற ஒரு ரைட். கேள்வி வருது. சில பேர் வந்து நான் கமெண்ட்ஸ்ல சோசியல் மீடியா பேசியிருந்தத பத்தி சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அரோரா எல்லாருக்கும் தெரிஞ்ச மாரி அந்த ஃபர்ஸ்ட்டு கொஞ்ச நாள் அப்படின்ற மாரி விளையாடவே இல்ல. ம். அதுக்கப்புறம் தான் கேம் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ திவ்யா டைட்டில் அடிச்சிருக்காங்க. பட் திவ்யாவும் வந்து ஒரு வைல்ட் கார்டா பாதியில தானே வந்தாங்க. ஸோ இது 2மே கன்சிடர் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. இத பத்தி உங்களுடைய பாயிண்ட் என்ன? கன்சிடர் பண்ணலாம். ஆனா அந்த அளவுக்கு வ மேக்ஸிமம் மக்கள் ஓட்ட தாண்டி பிஆர் தானே வொர்க் ஆகுது. ரைட். ஸோ அதனால பிஆர் வொர்க் அவங்களுக்கு ஜாஸ்தியா இருந்திருக்கலாம். ஓகே. ஒருவேள சேனல் அரோரா குடுத்தா வேற மாரி நம்ப சேனல் பேர் கெட்டு நெகட்டிவா போயிடும்னு போயிடும். ஓகே. நெனச்சிருக்கலாம். இல்ல வேற மாரி அவங்க சில சம்பவங்கள சந்திக்கிற மாரி இருந்திருக்கலாம். ஓகே. அதனால அது திவ்யாக்கு திரும்பியிருக்கலாம். இன்னொன்னு என்ன அப்டின்னா, நேத்து 2 பேருமே வந்து விஜய் டிவி ஆட்கள் தான். இவங்களும் விஜய் திவ்யாவும் டிவி தான், சபரி. சபரியும் விஜய் யா. டிவி தான். ஸோ அப்டி பார்க்கும்போது வெளிலருந்து வந்த நெறைய பேருக்கு இங்க வாய்ப்பு வந்து ஏன்னா சுபிலாம் வந்து நல்லா ப்ளே பண்ணிட்டே இருந்தாங்க. ஆனா ஒரு சில விஷயங்கள் அவங்க வந்து ஆ மறைமுகமா வேற மாரி போயிட்டாங்க விக்ரம் கூட. ம். ம். அதனால கொஞ்சம் அப்டியே போன மாரி ஆமா, தோணுச்சு ஆமா. எனக்கு. ஸோ அதனால கூட இருக்கலாம். இருக்கு. அண்ட் இப்போ இந்த நேத்து நடந்த ஃபைனல்ல இந்த திவ்யாக்குலாம் அவார்டு குடுத்தது, அது ஆடியன்ஸ் எதிர்பார்த்த மாரி நடந்தாலும், ம். ஆ சில பேர் அன்எக்ஸ்பெக்டட் நடந்த அந்த விஷயம் வந்து இந்த ரெட் கார்ட் 2 பேரோட என்ட்ரி தான். அதுல வந்து கமருதீன் ஆல்ரெடி உள்ள வராங்க அப்படின்ற மாரி சில டாக்ஸ் இருந்தது. ஆமா. பார்வதி இல்லன்ற மாரி இருந்தது. சடனா பார்வதியோட என்ட்ரியும் உள்ள இருந்தது. ஸோ இது இது எப்படி நடந்தது? நெறைய பேர் வந்து பார்வதி அப்பாலஜி கேட்டு தான் வந்தாங்க. அப்படின்ற மாரி சொல்றாங்க. இது எப்படி நடந்தது? அப்பாலஜி அவங்க கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. அவங்க ஆக்சுவலா அவங்கள இன்வைட் பண்ணும்போது அவங்க வரலன்னு சொல்லிட்டாங்க. ஓகே. அதுக்கப்புறமாவும் திருப்பியும் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்க ஃபேமிலிஸ் எல்லாம் நீ போன்னு சொன்னதுனால தான், அவங்க லாஸ்ட் மினிட்ல தான் அவங்க வந்து வந்ததே. ஓகே. ஸோ நேத்து வந்து 2 மணிக்கு தொடங்க வேண்டிய ஷூட் வந்து 4 மணிக்கு தான் தொடங்குச்சே. ரைட். அவங்களுடைய என்ட்ரிக்காக தான் வெயிட்டிங். ஓ! பார்வதிக்காக. எஸ். ஓ! அதனால தான் கொஞ்சம் லேட்டாவே தொடங்குனாங்க. இன்க்ளூடிங் அந்த செட்டெல்லாம் கொஞ்சம் போயிட்டு இருந்தது. ம், ஃபினாலே ம், ம். செட்லாம். ஸோ அதனால இது 2மே வச்சு தான் வந்து நேத்து ஈவினிங் தான் லேட்டா தான் தொடங்குனாங்க ஷூட் வந்து. ஓகே. ஸோ அப்படி பார்க்கும்போது என்ன பொறுத்தவரைக்கும் என்னன்னா, நான் இத சொல்லவே வேணாம். சேது அண்ணா வந்து சாட்டர்டேவும் சரி, சண்டேவும் சரி அத சொல்லிட்டாரு. கம்ருதீன கூப்பிடும்போதும் சொன்னாரு, "நாங்க இவர மட்டும் கூப்பிடல, பார்வதியும் கூப்ட்டுருக்கோம்" ம், ம், அப்டின்ட்டு. ம். அதே மாதிரி வந்து பார்வதி வரும்போதும் வந்து பார்வதி வரதுக்கு முன்னாடின்னு நெனைக்கிறேன். "நாங்க வந்து கூப்ட்டுருக்கோம். அவங்க ம், ம். வந்திருக்காங்க" அப்டிங்கிற மாரி அவர் சொன்னாரு. எனக்கு எனக்கு என்ன அப்டின்னா, 2 பேருக்குமே இன்வைட் போயிருக்கு. அவங்க ஆமா. வந்து அப்பாலஜிஸ் கேட்டு வராங்க அப்டின்னா, அவரு "உங்க மன்னிப்ப ஏத்துக்கிட்டு நாங்க கூப்ட்டுருக்கோன்ற" வார்த்தைய அவர் சொல்லியிருக்கலாமே! ஓகே. சோ, அது சொல்றதுல என்ன இருக்கு? ஏன்னா, இப்போ கமருதீன் ஸ்டேஜ்க்கு வராரு. ஒரு விதமான பயங்கரமான கிளாப்ஸ் கத்திட்டே இருந்தாங்க. ஆமா. அப்போ அந்த இடத்துல அவர் வந்து லைட்டா ஒரு மாரி அசிங்கப்படுத்துற மாரி ஒரு விஷயம் பண்ணாரு. சேது சேது சார் வந்து. என்னன்னா, அ
கம்ருதீன் செட் பண்ண ஆளுங்க தான் அப்படிங்கிற மாதிரி. ரைட் அது ரைட் சின்ன ஒரு ரைட் மாதிரி ம் அந்த கூப்பிட்டு அசிங்கப்படுத்தின மாதிரி ஒரு மாதிரி கரெக்ட் இருந்துச்சு கரெக்ட் தான் ம் எனக்கு. ம் இட்ஸ் ஓகே. அது ஒரு காமெடியா நம்ம எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். ஆனா வந்து எனக்கு தெரிஞ்சு பாரு பேசினதெல்லாம் வச்சு நான் பார்க்கும்போது, சேனல் சைட்ல இருந்து கால் போனதுனால மட்டும் தான் அவங்க வந்திருக்காங்க. ஓகே அதுவே அவங்க ரொம்ப யோசிச்சாங்கன்ற விஷயம் எனக்கு தெரியும். ஓஹோ சோ அதனால சொல்றேன். அவங்க வரதுக்கு ரொம்ப ரொம்ப யோசிச்சாங்க. இல்ல. ஒரு கட்டத்துல அவங்க அம்மா ரொம்ப புஷ் பண்ணதுனால, சரி நான் போறேன் அப்படின்னு சொல்லி தான் அவங்க வந்தது. பட் அவங்க வெளிய வந்துட்டு இந்த விஜய் டிவிக்கு அகைன்ஸ்டா வீடியோ போட்டதெல்லாம் அது அகைன்ஸ்ட்டா ஏன் போட்டாங்க அப்படிங்கிறதே வரவே கூடாது. அவங்க ம் என்ன அகைன்ஸ்ட்டா போட்டாங்க விஜய் டிவிக்கு அகைன்ஸ்ட்டா? அவங்க ஒண்ணுமே போடலையே. ம் அதாவது அவங்களுடைய ஃபாலோவர்ஸ், அவங்களோட ஃபேன்ஸ் வந்து போட்டிருந்த ஸ்டோரிய அவங்க ரீஷேர் பண்ணியிருந்தாங்க. ஆமா அவ்வளவுதான். எல்லாம் ஸ்டோரியா மத்தபடி போட்டுருந்தாங்க வெளிப்படையா ஒரு வீடியோவா வந்து வெளியிட்டது வந்து, நேத்து 2 பேரும் சேர்ந்தா மாரி செட்டுல இருந்து ஒரு வீடியோ போட்டாங்க. ரீல்ஸ் மாரி லைவ் போட்டாங்க. போகும்போது ஆமா சோ அது மட்டும் தான். அவங்க வந்து வெளிப்படையா ஓப்பனா அவங்களோட ஃபேஸ காமிச்சு வீடியோ போட்டதுன்னு பார்த்தா பாரு. மத்தபடி அவங்க எனக்கு வந்து விஜய் டிவி துரோகம் பண்ணிட்டாங்க, எனக்கு இப்படி பண்ணிட்டாங்க, அதெல்லாம் எதுவுமே அவங்க பண்ணல சொல்லல. சோ அது சேனலுக்கு ஆப்போசிட்டா நினைச்சிருந்தா சேனல் கூப்பிட்டுருக்கவே மாட்டாங்க. ரைட் சோ ரைட் சேனல் கூப்பிட்டுருக்காங்கன்னா அது உண்மதான். இப்போ பார்வதி வந்து பேசும்போது சாண்ட்ரா வந்து நான் வரட்டா அப்படின்ற மாதிரி வாண்டடா கேட்டு ஸ்டேஜுக்கு வந்து பேசினாங்க. அவங்க அங்கேருந்தே பதில் சொல்லியிருக்கலாம். மேபி ஆனா நான் அங்க வரேன் அப்படின்ற மாரி சொல்லி வந்தாங்க. அவங்க 2 பேருக்கு உண்டான கான்வர்சேஷன் நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அகைன் அது சாண்ட்ராவோட ஒரு மாரி ஒரு கேம் பிளேவா வெளிய வந்துட்டோம். இல்லன்னா அது உண்மையான மன்னிப்பு கேட்டு 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறதுக்கான தருணமா என்ன அது? இல்ல எனக்கு தெரிஞ்சு பாரு தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆமா சாரி வந்து அப்படின்னு கேட்டாங்க. கரெக்ட். சாரின்ற மாரி கேட்டாங்க. அது எனக்கு உண்மையா தெரிஞ்சுது. ம். சாண்ட்ரா சைடு எனக்கு உண்மையா தெரியல. ம். அதுக்கான ரீசன் என்ன அப்டின்னா வந்து, அவங்க நெறைய அ என்ன சொல்றது? அவங்களால தான் வெளில போயிருக்காங்க. இது எல்லாமே நடந்திருக்கு. எல்லாமே ஓகே. இவங்க வெளில போய் நல்லா அனலைஸ் பண்ணிட்டாங்க. ம். 2 டேஸ் போதும். ஆமா, 1 டேவே ஆமா, போதும் ஆமா. அனலைஸ் பண்றதுக்கு. அவங்க பேர் எந்த அழகுல இருக்குன்னு கரெக்ட். தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ அந்த மாரி இருக்கும்போது, அதுக்கான பிளாட்ஃபார்ம் இதுதான். இந்த பிளாட்ஃபார்ம்ல தான் நான் அவங்கள வந்து இப்டி போர்ட்ரே பண்ணிட்டேன். இங்கேயே நான் இத கிளியர் பண்ணா தான் எனக்கு ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கும். கரெக்ட். ஓகே. என்னுடைய ஃபேமிலி நேம் கெட்டு போகாம இருக்கும். இருக்கிற நேமாவது உருப்படியா வச்சுக்கணுன்றதுக்காக நேத்து அத வாண்டடா பண்ண மாரி தான் எனக்கு தோணுச்சு. அதுல ம். வந்து ம். ரியலா எதுவும் நடந்தா மாரி எனக்கு வந்து அது தோணல. அதுக்கு கரெக்ட்டா ஸ்லிப்பர் ஷாட் அடிச்ச மாரி பாரு ஒரு விஷயத்த சொன்னாங்க. நான் யாரும் வரலன்னு நான் வந்து அங்க திரும்பி பார்த்து அதுக்காக நிக்கல. நான் அந்த ஆமா, வீட்ல நடந்தது எனக்கு ஒரு ஆமா. ஒரு கிளன்ஸ் வந்துட்டு போச்சுன்னு. ஆக்சுவலா நம்ம இன்டர்வியூல நான் அத சொல்லியிருந்தேன். ரைட். யாரும் வந்து வழி அனுப்பணுன்றதுக்காக அவங்க நிக்கவே இல்ல. இத்தன நாள் இந்த வீட்டுக்காக அவங்க என்ன உழைப்ப போட்டாங்களோ, அத பார்த்துட்டு தான் ஒரு பெருமூச்சு விட்டுட்டு வெளில போனாங்க. எல்லாருக்குமே அத அந்த ஃபீல் இருக்கும்ல ஆமா. நம்ம பார்க்குறது. அத சாண்ட்ரா சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இவங்க சொல்லும்போது, ஓகே. நம்ம இதுக்காக நெனச்சது தான் அவங்க நெனச்சிருக்காங்க. ரைட். இப்ப இவங்க வந்து அத வேற மாரி யூஸ் பண்ணிக்க ட்ரை பண்ணியிருக்காங்களோன்னு எனக்கு தோணுச்சு. ரெட் கார்ட் வாங்குனதுனால பிக் பாஸ்க்கு இதுக்கப்புறம் உள்ள என்ட்ரி கிடையாது. ஆனா ஃபைனல்ஸ்க்கு கூப்ட்டுருக்காங்க. இதுக்கு முன்னாடியும் நெறைய கண்டஸ்டன்ட்ஸ் அந்த மாரி வந்திருக்காங்க. விஜய் டிவிலேருந்தே அவங்களுக்கு ஒதுக்கி வைப்பாங்களா? இல்ல ஜஸ்ட் பிக் பாஸ் மட்டுமா? அந்த ஒரு கிளாரிட்டி மட்டும் கிடைக்குமா? எனக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து அ பிக் பாஸ் ப்ரா பிக் பிக் மட்டும். பாஸ் சம்மந்தப்பட்ட நீங்க ஷோக்குள்ள நீங்க வர்றதுக்கு உங்களுக்கு பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்க வந்து நெனச்சுக்கலாம். ஏன்னா ரூல்ஸ்ல அதுதான் இருக்கு. ரைட். பிக் பாஸ்க்கு ஷோக்கு வரக்கூடாது, செலிப்ரேஷனுக்கு வரக்கூடாது, ஃபினாலேக்கு வரக்கூடாது. ஃபினாலேக்கு அப்புறமா பார்ட்டி, ம். அப்புறம் பிக் பாஸ் கொண்டாட்டம் இந்த மாரி இருக்கு. ஸோ இந்த மாரி விஷயங்களுக்கு வந்து ரெட் கார்ட் குடுத்தவங்க வந்து வரக்கூடாது. வரக்கூடாதுன்றது ஒரு ரூலு. ஆனா இப்ப வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, சீசன் 2 ரீகிரியேட் பண்ண மாரி, சீசன் 2ல கமல் சாரோட ஒரு காலா வந்து மஹத்த மகத்து இன்வைட் பண்றாங்க. பண்ணியிருந்தாங்க. ஆமா. சார் அத ஸ்டேஜ்லயே சொல்லியிருப்பாரு. ம். என்னோட கால் தான் அது அப்படின்னு ஆமா. சொல்லிட்டு. ஸோ அதே மாரி வந்து இப்போ விஜய் சேதுபதி அவர்கள் வந்து அவருடைய ஸ்டைல்ல வந்து அவரு சொல்லியிருக்காரு. ரைட். அப்படி இருக்கும்போது இங்கேயே எல்லாத்தையும் மறந்து புது மனுஷங்களா போங்க அப்படின்னு சொல்லும்போது, மேபி அவங்க வந்து இதுக்கப்புறமா பிக் பாஸ் கொண்டாட்டத்துக்கு வரலாம். ஆக்சுவலா நேத்து பிக் பாஸ் ஃபினாலே முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்ட்டில 2 பேருமே இருந்தாங்க. கமருதீனும், ஆமா. பார்வதியும். கமருதீன், ஓகே. பாரு 2 பேருமே இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறமா வந்து இப்ப கொண்டாட்டம் இன்னும் ஒரு 1 மந்த் ஆயிடும் ம். கொண்டாட்டம் ம். பண்றதுக்கு. ம். சோ அதுக்கப்புறமா வேணா வாய்ப்பு இருக்கு. ஆனா எவிக்டட் கண்டஸ்டன்ட்ஸோட இன்டர்வியூல 2 பேரும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்களான்றது தெரியாது. இல்ல. அது மட்டும் எனக்கு டவுட்டா தான் இருக்கு. மத்தபடி கொண்டாட்டம்ல கலந்துப்பாங்க. ஜெனரலா இந்த ஃபைனல் டைம் அப்படின்ற பண்ணும்போது, இந்த புரோகிராமே ஒரு 1 ஹவர், 2 ஹவர் புரோகிராம் வந்து ரொம்ப எங்கேஜ்டா நல்லா போகும். ஆமா. நேத்து அந்த மாரி புரோகிராம் எங்கேஜ்டா போச்சா? ஃப்ரம் 6:00லேருந்து அந்த அவார்டு ரிவீல் பண்ற வரைக்கும் நல்லா போச்சா? இல்லன்னா வாண்டடா இது டைம் ஓட்டணும் அப்படின்ற மாரி நெறைய எலிமெண்ட் உள்ள சேர்த்த மாரி இருந்தது. உங்களுடைய பாயிண்ட். எனக்கும் அதே தான் எஸ். தோணுச்சு. கிராண்ட் ஃபினாலே பார்க்குற இல்ல ஒரு அந்த ஒரு மூடே இல்ல. மூடே அந்த இல்ல. இல்ல எனக்கு கரெக்ட். வந்து. கம்ருதனோட என்ட்ரி நான் மிஸ் பண்ணிட்டேன். அத மட்டும் ம்ஹ்ம். தான் பின்னால ஓட்டி பார்த்தேன். மத்தபடி வந்து எனக்கு பார்க்கணுன்ற இன்ட்ரெஸ்ட்டே இல்ல. பாஸ் போட்டு ஃபார்வர்ட் பண்ணி தான் நான் பார்த்துட்டு இருந்தேன்.
நடுவுல ஒரு பட்டிமன்றம் மாரி ஒண்ணு அது வச்சாங்க. எதுக்கு அது பண்ணாங்கன்னே எதுக்கு தெரியல. ஆமா, சம்மந்தமே இல்லாம ஆமா. வச்சாங்கன்னு தெரியல. ஒருவேள புது கான்செப்ட்டா எடுத்துட்டு வந்தாங்கன்னா, அது ஓகே தான் நல்லா இருக்கு. ஆனா அது என்டர்டெயின்மென்ட்டா எங்களுக்கு இல்ல பேசல. அப்படிங்கிற மாரி ஃபீல் யாரும் ஆச்சு. பேசவும் இல்ல. ஆமா. அமைதியா உட்காந்து அது உட்காந்து அப்படி ஆமா. ஃபீல் ஆச்சு. அண்ட் வந்து கானா வினோத் அவர் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. ம். அப்புறம் அமித் அவங்க பொண்ணு டாட்டர் பண்ணது பண்ண நல்லா ஆமா. இருந்தது. அப்புறம் டான்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது. வாட்டர்மெலன் வச்சு ஒரு டான்ஸ ஆமா. பண்ணாங்க. ஐயோ! ஏன் விஜய் டிவி வந்து ஆமா இது மெயினா கேட்கணும்னு இருந்தேன். இப்போ அவர பத்தி எவ்வளோ அலிகேஷன்ஸ் நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருந்தும் எவ்வளோ ஒரு பெரிய ஸ்டேஜ் ஆக்சுவலா ம். அந்த மாரி ஆர்டிஸ்ட்க்கு ஒரு டான்ஸ் அவருக்கு வராது அப்படின்னு தெரியும். ஆக்டிங்கும் வராதுன்னு தெரியும். பட் இந்த மாரி ஒரு ஐய்யய்யோ! சொல்ட்டீங்களா? உங்கள வந்து கேஸ் போட போறாரு உங்க மேல. பட் இப்ப இந்த மாரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவங்களுக்கு குடுத்துருக்காங்களே அப்படின்ற பண்ணும்போது, ஏன் விஜய் டிவி அகைன் அண்ட் அகைன் வாட்டர் மெலன ஏன் சேனல் இவ்ளோ ஏத்திட்டே இருக்காங்க? இறங்கிட்டாங்கன்னு எனக்கு தோணுச்சு. நிஜமாவே அவர் டான்ஸ் ஆட வைக்கும்போது, இல்ல? ஓகே ஒரு கண்டஸ்டன்ட் தான். ஏதோ ஒரு 2 நாள் பிராக்டிஸ் குடுத்து ஒரு டிராமாவா மாரியாவது பண்ண ஆமா, ஆமா. வச்சிருக்கலாம். ஆனா டான்ஸ் பண்ண வைக்கிறேன்ற பேர்ல அவருக்கு வரவும் ஆ, மாட்டேங்குது. கரெக்ட்டா க்ளோஸ் அப் போம்போது ஸ்லோமோ போடுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஏன்யா இப்படி பண்றீங்க? அப்படிங்கிற மாரி தான் இருந்தது. எப்பேர்ப்பட்ட ஆட்கள் ஆடின ஸ்டேஜ் இது. எப்பேர்ப்பட்ட ஆட்கள் நின்ன ஆ. ஸ்டேஜ் இது. அந்த ஸ்டேஜ் இப்படி பண்றீங்களேன்ற மாரி மனசுக்குள்ள ரொம்ப கஷ்டமா இருந்தது. தயவு செஞ்சு பிக் பாஸ் சீசன் 10ல வந்து நல்ல ஆட்கள இந்த தேர்ந்தெடுக்குமாறு மாரி மட்டும் வேண்டாம். தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அவ்வளவுதான். சுபி மாரி ஆட்கள நீங்க தாராளமா எடுங்க. அது கரெக்ட். வேணான்னு நான் சொல்லவே மாட்டேன். ஆனா வந்து ஆ இவங்க வாட்டர் இவர மெலன் மாரி மாரி. வாட்டர்மெலன் மாரி ஆட்கள வந்து எடுக்காதீங்க அப்படிங்கிறேன். அது வந்து அடுத்த வரவங்களுக்குலாம், ஓ! நம்ம இப்படி பண்ணா வந்துரலாம் போல, இப்படி பண்ணா வந்துரலாம் போலன்ட்டு எல்லாருக்கும் அது ஒரு எக்ஸாம்பிள் ஆயி போயிடுது. ம், ம். அந்த மாரி வேண்டாம். ரைட். இந்த பட்டிமன்றம் பேசினோம்ல மேடம். ஆமா. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டாபிக் என்னன்னா, நல்ல கேம் பிளேயர் நல்லவங்க. அப்படின்றது தான். அதுக்கு வந்து வினோத் வந்து கரெக்ட்டா ஒரு பதில் சொல்லியிருப்பாரு. ம். ம் இந்த யாருமே சீசன் வந்து 2 பேருமே இல்லண்ணா ஆமா. அப்படின்ற மாரி கரெக்ட்டா சொல்லியிருப்பாங்க. இப்போ நீங்க வந்து நீங்க கிட்டத்தட்ட ஒரு பிக் பாஸ் அடிக்ட்னே அப்படின்னு சொல்லலாம். ஃபுல்லா பார்த்துருந்துருப்பீங்க. இந்த சீசன் எப்படி இருந்தது? இப்போ லைக் ப்ரீவியஸ் சீசன் கம்பேர் பண்ற விட, இதுல வந்து ஜென்யூனா இவங்க நல்லவங்க. ஆனா இவங்களுக்கு கிடைச்சிருந்திருக்கலாம். திவ்யா இந்த தவிர்த்து சீசன்ல. இந்த சீசன். ஓகே. பிளஸ் வந்து இவங்க வந்து பக்கா கேம் தான். வெளிய போனாலும் இவங்களோட ஆட்டிட்யூட் இப்படி தான் இருக்கும் அப்படின்ற 2, 3 பேர் நீங்க சொல்லணும்னா யார சொல்லுவீங்க? ஆட்டிட்யூட் வைஸ் பார்த்தா ரொம்ப ஒரு மாதிரி ஆட்டிட்யூட்ல இருக்கிறது வந்து ஐ மீன் என்ன சொல்றதுன்னா, கொஞ்சம் ஒரு தௌலத்தா, ஏய் என்ன அப்படி அந்த ஆட்டிட்யூட்ல இருக்கிறது நான் பார்க்கறது பிரவீன்ராஜ். ம், ம், ஆனா அவர்கிட்ட அந்த ஆட்டிட்யூட் இருந்தாலும், பயங்கரமான கேமர் அவரு. வந்து ம், அவரோட கேம் வந்து அவர் இருந்த அந்த 4 வீக்ஸா இருக்கட்டும், அப்புறம் திருப்பியும் வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன கேம் அந்த பெட்டிக்காக ம், வைக்கும்போது ம், இருக்கிறதா இருக்கட்டும், அதுல அவருடைய வி அவர் காட்டுற அந்த இன்வால்வ்மென்ட் வந்து அது ரொம்பவே சூப்பரா இருக்கும். ம்ஹ்ம். நான் அவர் எவிக்ட் ஆகும்போது நான் நினைச்சேன் நான் சொன்ன விஷயம் என்னன்னா, இவரு தொடர்ந்து வச்சிருந்தா டிக்கெட் டூ ஃபினாலே அடிச்சு இவரு டாப் 5க்கு போயிடுவாருன்ற ஒரே ரீசன்க்காக தான் இவர ஓ! வந்து தூக்கியிருக்காங்க. ரைட். அப்படி வந்து உண்மையாவே பிரவீன்ராஜ் இருந்திருந்தா, மேபி பிரவீன்ராஜ்க்கு வந்து டைட்டில் கிடைச்சிருக்கும். ஓகே. பட் அவரும் அதுக்கு விஜய் டிவி ப்ராடக்ட் தானே? எஸ் விஜய் டிவி ப்ராடக்ட் தான். ஆனா வந்து எனக்கு அந்த கேம் வைஸா நான் சொல்றேன். ஓகே, அப்படி ஓகே. கேம் வைஸா பார்க்கக்கூடாது அப்படின்னு நெனச்சா, ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணது என்னன்னா, ஒண்ணு விக்கல்ஸ் விக்ரம், இல்லன்னா வந்து சுபிக்ஷா. ம்ஹ்ம். இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட் ம், நோட் ம். பண்ணி வச்சிருந்தேன். ஏன்னா, அவங்க வந்து சேனல்ல இல்லாம சோசியல் மீடியால இருந்து போறாங்க. ஓகே. ஸோ, அவங்களுக்கு கிடைக்கிறதுக்காக ஒரு வாய்ப்பு இருக்கும். அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸும் இருக்கும்னு நெனச்சேன். ரைட். பட் அது அப்படியே வந்து வேற மாரி அன்பு கேங்கா மாறி வேற ஆமா. வேற மாரி போயிடுச்சு. பிக் பாஸ் சீசன்ல இவங்க ஐ மீன் இந்த மாரி கண்டஸ்டன்ட்ஸ் இதுக்கப்புறம் எடுக்க வேண்டாம் அப்படின்னா, யார கண்டஸ்டன்ட் நீங்க திவாகர் மாதிரி இன்னும் 2, 3 பேர் சொன்னீங்கன்னா யார சொல்லுவீங்க?